அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் மிரட்டல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமான வழித்தடம். சரிங்களா? இதுதான் நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரீஜன தான். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது நமக்கு பெர்ஷியன் கல்ஃப் ஓகேங்களா? பெர்ஷியன் கல்ஃபையும் இந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ஓமன் வளைகுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பெர்ஷியன் வளைகுடாவையும், ஓமன் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஒரு ஜலசந்தி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஈரானுக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு ஜலசந்தி. ஓகேங்களா? ஸோ இந்த ஜலசந்தி வழியா தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஜலசந்திய சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பாருங்க. ஈராக், குவைத், பஹ்ரைன், கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆயில் புரொடியூசிங் நேஷன்ஸா இருக்கு. சரிங்களா? ஆயில் ரிச் கன்ட்ரீஸ் அதாவது கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில 20% இந்த வழித்தடம் வழியாக தான் நடைபெறுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 40% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியத்துவம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஐஎன்எஸ் தமால் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவும், ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் தான். இந்த ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது. ரஷ்யாவோட கடலோர நகரமான கலினின்கிராட் அப்படிங்கிற பகுதியில தான் அ யாங்டர் அப்படிங்கிற கப்பல் கட்டுமான தளம் வந்து இருக்கு. யாங்டர் ஷிப்யார்ட் அப்படிங்கிறது அங்க தான் இருக்கு. அங்க தான் இந்த ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்க்கு கீழ 4 போர்க்கப்பல்கள தயாரிக்க போறாங்க. அதுல 2 துசில் அண்ட் தமால் அப்படிங்கிறது ரஷ்யாவும், இந்தியாவுல 2 போர்க்கப்பல்களும் தயாரிக்கப்படுது. அதுல ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறத ரஷ்யா வந்து தயாரிச்சு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏவுகணைகள தாங்கிச் செல்லக்கூடிய வகையில இந்த ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் தமால பொறுத்தவரைக்கும் என்ன ஏவுகணை பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை. பிரம்மோஸ் அப்படிங்கிறது இந்தியாவும், ரஷ்யாவும் இணைந்து உருவாக்குன ஒரு ஏவுகணை வகை தான். ஸோ அந்த பிரம்மோஸ் ஏவுகணை தான் வந்து அந்த ஐஎன்எஸ் தமால்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கடந்த 20 ஆண்டுகள்ல ரஷ்யாவோட உதவியில 8வது கிரிவாக் வகை போர்க்கப்பல் இதுவாக இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கப்பல் தான் இதுக்கப்புறமா நம்ப வெளிநாடுகள்ல இருந்து குறிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்தோ, எந்த நாட்டுக்கிட்ட இருந்துமே போர்க்கப்பல்கள தயாரிச்சு வாங்க போறதில்ல. ஐஎன்எஸ் தமால் தான் இருக்கறதுலயே கடைசியானது. இதுக்கப்புறம் எல்லாமே தயாரிப்புகள் எல்லாமே இந்தியாவுல தான் நடைபெறும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா, அமெரிக்கா கச்சா எண்ணெய் கொள்முதலை அதிகரிக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் நம்மளுடைய முதல் நியூஸ்லயே இருக்கு. என்னன்னா, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிற ஒரு முக்கியமான வழித்தடம். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வரக்கூடிய 40% கச்சா எண்ணெய், 50% இந்த எல்என்ஜி லிக்விட் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே இந்த வழித்தடம் வழியாக தான் நம்ம வருதுன்றத பார்த்திருந்தோம். இப்ப ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட போர் இதுல அமெரிக்காவும் இப்ப சேர்ந்து ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான நியூக்ளியர் சைட் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான் அவங்களோட எல்லைய ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் நீரிணைய வந்து மூடுவதாக அ அத வந்து குளோஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு அவங்களோட பார்லிமென்ட்ல ஒரு ரெசல்யூஷனா பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய், அந்த கேஸ் இது எல்லாமே வந்து பாதிப்படையும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த எண்ணெய் வர்த்தகம் பாதிப்படைஞ்சாலே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல உள்ளூர்ல வந்து நமக்கு கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெட்ரோல், டீசல் விலை எல்லாமே ஏறி போயிரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஆப்ஷன்ஸ வந்து எக்ஸர்சைஸ் பண்ண போறாங்க. இப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதிகமான எண்ணெய வந்து வாங்கிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய. அதுவும் சமீப ஆண்டுகளா தான். ஓகேங்களா? ரஷ்யா, யுக்ரைன் போர் 2022ல ஆரம்பிச்சிருக்கும். 2022லேருந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா எண்ணெய வாங்குன ஒரு நாடு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரஷ்யா, யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ரஷ்யா மேல ஒரு பொருளாதார தடைய வந்து போட்டிருப்பாங்க. இதனால ரஷ்யா அவங்களோட கச்சா எண்ணெய விற்க முடியாத ஒரு நிலைய எட்டியிருப்பாங்க. இதனால என்ன பண்றாங்க, அவங்களோட கச்சா எண்ணெய டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஓகேங்களா? தள்ளுபடி விலையில இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்தியாவும் சரி, சைனாவும் சரி இருக்கறதுலயே அதிகமான அ
கச்சா எண்ணெய ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நாடுகளாக இருக்காங்க. அப்ப நமக்கு ஹார்முஸ் ஜலசந்தி வழியா வரக்கூடிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது தடைப்பட்டு போகும் பட்சத்துல, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தும், இதர நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் கிட்ட இருந்து அதிகமான கொள்முதல், கச்சா எண்ணெய் கொள்முதல் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்திய அரசாங்கமும் இந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஜூன் மாசத்தோட கச்சா எண்ணெய் அந்த ஒரு அந்த ஒரு வர்த்தகத்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஷ்யா, அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான கொள்முதல வந்து நம்ப பதிவு செஞ்சிருக்கோம். சரிங்களா? அதுதான் இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருக்காங்க. இதுவும் இந்த ஹார்முஸ் இந்த ரஷ்யா ஐ மீன் ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் ஜலசந்தியோட தாக்கமும் வந்து ரிலேட் ஆயி வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.